இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கை டிசைன், சிம்பிளான டிசைன், பார்க்கறது நீட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி பேஸ் வச்சு பக்கா ஃபினிஷிங் பண்ணுற போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சென்டர் பண்ணி ரெண்டு பக்கம் ரெண்டு சக்கா போட்டு 2 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க்கு, ஒரு 4 மார்க்கு. இந்த மாதிரி இந்த பக்கம் திருப்பி ரெண்டு பக்கமும் 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இந்த 2 இன்ச் மார்க் அதுக்கு ஃபஸ்ட்டு வைக்கிறத மட்டும் சக்காவில் வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். ஒரு அரைஞ்சு கேப் விட்டு வச்சுக்கணும். கரெக்டாக அரைஞ்சு அளவுக்கு வச்சுட்டு அதே மாதிரி இது இதுக்கு சக்காவிலே ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி அரைஞ்சு கேப் விட்டு அங்கே என்ன வச்சுக்கணுமோ அதே கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணால் கேப் விட்டு வச்சுக்க ஃபஸ்ட்டில் உள்ளதை அதே மாதிரி சக்காவில் வச்சுக்கணும். அது வந்து நம்ம ஃபுல்லாக நல்லா தூக்கி கேப் விடாமல் வைக்கலாம். இது மாதிரி நமக்கு கிராஸாக வரப்போ அது மடிப்பு ஒரே மாதிரி வரும். நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டு எடுத்து இதை வச்சு நம்ம பதிச்சிட்டோம்னா இந்த சுருக்கு வந்து இப்படி விரியாது, நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம துணி வைக்காமல் வச்சோன்னாக்கா ப்ளவுஸ் போகிறப்ப இப்படிலாம் புடச்சிட்டு வரும். அதனால அடியில் கொடுக்குறது. நம்ம ஒரு பிட்டு வச்சு வைப்போம்ல, அதை அந்த அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம்.
நம்ம கழுத்தில் லேஸ் வைக்கிறப்போ எப்படி இது மாதிரி ஒரு ஊசி ஒன்று எடுத்துகிட்டு நம்ம நல்லா குளிராக கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம பெண்டு திரும்பும் சுருக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எந்த அளவுக்கு நம்ம வந்து தெரியாமல் சுருக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பெண்டு கிண்டு வராது, சுருக்கு வராது. சிங்கிள் லைன் இல்லாமல் டபுள் லைன் கொடுத்தீங்கன்னாக்கா இன்னும் பார்க்கறதுக்கு லுக்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சிம்பிளான மாடாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கணும்.